சாடி இடம் சாடி அல்லாஹ்வை அரசில் என்பதாக சொல்லி, அல்லது அல்லாஹ்வை எல்லா பொருள்களிலும் உள்ளவனாக சொல்லி, எல்லா இடத்திலும் உள்ளவனாக சொல்லி யாரெல்லாம் மனிதர்களை வழி கெடுத்தார்களோ, மக்களுடைய உள்ளத்தை நேர்வழியை விட்டும் சருக செய்தார்களோ, அப்படியான ஒரு குபுரை மக்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்தார்களோ, இவர்களுடைய குற்றம் இருக்குதே, அந்த நான் முன்னால சொன்ன 10 மடங்கு சொர்க்கம் கொடுக்கப்படுறவனை விட 10,000 மடங்கு பெரிய குற்றம். இந்த உழைப்பு இருக்குது. இந்த உழைப்பு மௌலானா இலியாஸ் ரஹிமஹுல்லாஹ் எந்த கவலையை சுமந்தாங்களோ அதுக்காக வேண்டி அவங்க சஹாபுகள் யாரெல்லாம் உழைப்பு செய்தார்களோ அது உண்மையான யதார்த்தமான வடிவமா இருந்துச்சு. ஒவ்வொரு முஃமினுடைய, ஒவ்வொரு முஸ்லிமுடைய இஸ்லாமும், முஃமினுடைய ஈமானும், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அகீதாவும் அது பாதுகாக்கப்படுறதுக்காக வேண்டி வீடு வீடாக, நாடு நாடாக, தெரு தெருவாக, காடுகள்ல, மலைகள்ல எங்கெல்லாம் மக்கள் வாழ்றாங்களோ அவர்களில் எல்லாம் நடக்கின்ற உழைப்புக்குரிய அடிப்படையாக இருந்துச்சு. இதுலதான் என்று சொன்னது மாதிரி இதுலதான் மக்கள் எல்லாம் தன்னுடைய தியாகங்களை செஞ்சாங்க, தன்னை ஈடுபடுத்தினாங்க. இதால் அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மக்களுக்கு நேர்வழி காட்டினான், ஹிதாயத்தை கொடுத்தான். இந்த உழைப்புடைய இந்த கட்டம் இருக்குது, இது பயப்பட வேண்டிய கட்டம். மௌலானா இலியாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, நான் இந்த நிலைமையை பார்த்து பயப்படல, நான் பயப்படுறது இந்த வேலையை நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சு அதுக்கு பின்னால இந்த வேலை சடங்கா போயிடுமோ என்றதுதான் பயப்பட்டேன். வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் இடையில உள்ள தொடர்பை சீராக்குறதுக்குரிய வழியாக, நான் என்னுடைய ரப்போடு உள்ள பரிசுத்த தன்மையை பாதுகாக்கிறதுக்குரிய வழியாக இந்த உழைப்பு அமையணும். மௌலானா இலியாஸ் ரஹிமஹுல்லாஹ் மேவாத்துல கஷ்டு செய்வாங்க. சொல்றாங்க, மல்பூதாத்துல மன்சூர் நொமானி ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, மௌலானா இலியாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்களாம், நான் பொதுமக்களோட புலங்கிறதால, அப்படியே சொல்றாங்க, அவாமு நாஸ் கி இख्तिलाफ से, பொதுமக்களோட நான் புலங்கிறதால मेरे दिल में जो गिर्दो गुबार पैदा हो जाते हैं, என்னுடைய உள்ளத்துக்குள்ளால தூசியல் படிஞ்சிடுது. என் உள்ளத்துல தூசி ஊத்தைகள் படிஞ்சிடுது. जब तक मैं रायपुर के खानकाहों में नहीं बैठता उस वक्त तक मेरे दिल साफ नहीं होता. இதுவரைக்கும் ராய்ப்பூருடைய ஜிக்ருடைய மஜ்லிஸ்கள்ல போய் உட்கார்ந்து நான் ஜிக்ரு செஞ்சு என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள மாட்டேனோ அது வரைக்கும் என் உள்ளம் சுத்தமாகதில்லை என்று சொல்றாங்க. யாரு 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 ரிஸ்வான் சாபா சொன்ன? யாரு யாரு சொன்ன? மௌலானா இலியாஸ் ரஹிமஹுல்லாஹ். யார வேலை எடுத்து நாங்க பெரிய பாராட்டி பாராட்டி வேலை செய்யறோமோ எங்கட ஆலத்தை என்னடா காலமால தஸ்பியாத்தும் இல்ல, எங்கட ஆலத்தை என்னடா முன்பின் சுண்ணத்தும் இல்ல, எங்கட ஆலத்தை என்னடா தாஜத்தும் இல்ல, துவாவும் இல்ல, கண்ணீரும் இல்ல. இது இல்ல, எங்கட கல்பு சுத்தமாகிறது, ஏண்டையும் என்ற ரப்புடைய தொடர்பும் சீராகிறது தான் இந்த வேலையோட முதலாவது அடிப்படை. முழு உம்மத்தும் நேர்வழி உள்ள மக்களா மாறணும், உம்மத்துல யாரும் நரகம் போக கூடாது என்ற கவலை என்றது இது நபிமார்களுடைய கவலை. அப்ப நபிமார்களுடைய பரிசுத்த தன்மை எவ்வளவு என்னிடத்தில் இருக்குமோ அவ்வளவுதான் அல்லாஹ் தஆலா அந்த பிரதிபலிப்பு உண்டாக்குவான். நபிமார்களால் எந்த பிரதிபலிப்பு உண்டாகிச்சோ உம்மத்துல அந்த பிரதிபலன் என்னால உண்டாகும்டா அது
என்னுடைய உள்ளம் நபிமார்களுடைய உள்ளம் போன்று பக்குவம் அடையணும், பரிசுத்தம் அடையணும். முதலாவது என்னுடைய உழைப்பு என்னுடைய பரிசுத்த தன்மைக்கு நான் திருந்துறதுக்கு. முதலாவது என்னுடைய பரிசுத்த தன்மை எந்த அளவு தூரம் சீராகுமோ அதுக்கு பின்னால்தான் எங்களால, எங்களுடைய ஹரக்காத்துகளால, எங்களுடைய அசைவுகளால எங்களால ஏற்படுறத அல்லாஹ் ஏற்படுத்துவாங்க. அது எந்த கட்டமா இருக்குமெண்டா ஒரு மனிதனால அல்லாஹ் நிறைய பேருக்கு நேர்வழி காட்டிக்கொண்டு போறான்னு என்று வைங்க, அவன் சொல்லுவான் நான் எதையுமே செய்யல, எல்லாம் அல்லாஹ் செஞ்சான்னு என்று சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? வெறுமனே வாயால சொல்லிட்டு அவருடைய பிரதிபலிப்புகளால வித்தியாசம் காட்ட மாட்டார். உண்மையான உள்ளத்தோடு சொல்லிட்டு அவர் ஓடி ஒளிப்பார். ஒய்சுல் கர்ணி ரஹிமஹுல்லாஹ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களா?